சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு மட்டுமே இருக்கும் நிலையில் அதிமுக தரப்பில் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தொடங்கிவிட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக அதிமுக உயர்நிலை தலைவர்களின் திருமண நிகழ்ச்சிகளில் பாமகவினர் மற்றும் பாஜக தலைவர்கள் சமீபத்தில் பங்கேற்று வருவதை ஒரு நேர்மறை நிகழ்வுகளாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் சமீபத்தில் எடப்பாடி கே பழனிசாமி ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது எக்காரணத்தை கொண்டும் திமுக எதிர்ப்பு வாக்குகள் சிதறக்கூடாது என்றும் திமுக எதிர்ப்பு வாக்குகளை ஒருங்கிணைக்க தமிழகத்தின் முக்கிய கட்சிகள் ஆயத்தமாக வேண்டிய தருணம் இது என்றும் கூறினார். இது சீமானின் நாம் தமிழர் கட்சி மற்றும் நடிகர் விஜயின் தாவேகா உட்பட பல்வேறு கட்சிகளுக்கு விடப்பட்ட அழைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் சீமான் எடப்பாடியின் கருத்துக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். திமுகவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைக்கும் எடப்பாடி அவர்களின் கருத்தை தாம் வரவேற்பதாக கூறியுள்ளார். எடப்பாடி உண்மையில் வரவேற்றால் நான் மகிழ்ச்சி அடைவேன் என்றும் தெரிவித்தார். எடப்பாடியின் கருத்துக்கு சீமான் அளித்த இந்த நேர்மறையான கருத்து மாநில எதிர்க்கட்சி அரசியலில் திடமான நம்பிக்கை தரும் பலவித ஊக்கங்களை எழுப்பியுள்ளதாக செய்தியாளர்கள் கூறுகின்றனர். சீமானின் இந்த கருத்து தமிழக அரசியல் வட்டாரங்களில் குறிப்பாக திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்று நினைப்பவர்களின் ஆர்வத்தை தூண்டியுள்ளதாக சொல்லப்படுகிறது. இது 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை எதிர்த்து பலமான மிக பிரம்மாண்ட கூட்டணி அமைவதற்கான அறிகுறி என்றும் இது எதிர்க்கட்சிகளின் வாக்குகளை சிதற விடாது என்றும் நிச்சயம் திமுக ஆட்சி வீழ்ச்சியடையக்கூடும் என்றும் தெரிவிக்கின்றனர். பல ஆண்டுகளாக சீமானின் நாம் தமிழர் கட்சி தன்னை திமுக மற்றும் அதிமுக இரண்டிற்கும் மாற்றுக் கட்சி என கூறி வருகிறது. அவர் திராவிட கட்சிகள் இரண்டையும் விமர்சித்து வருகிறார். பெரும்பாலும் ஊழல் மற்றும் தமிழ் நலன்களை இரண்டு கட்சிகளும் புறக்கணிப்பதாக குற்றம் சாட்டுகிறார். இருப்பினும் அதிமுகவின் திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டை அவர் சந்தேகிப்பதாக இதுவரை அவரது பேச்சுகள் இருந்தன. குறிப்பாக எதிர்க்கட்சிகள் இடையேயான பிளவுகள் ஆளும் கட்சிக்கு மட்டுமே பயனளிக்கும் என்றும் வரப்போகும் தேர்தலில் திமுகவின் ஆதிக்கத்தை சவால் செய்ய பெரிய அளவில் ஒரு முன்னணி திரட்டப்படுவதன் அவசியம் குறித்து அவர் புரிந்து கொண்டிருக்கலாம் என்றும் அவரது சமீபத்திய பேச்சுகள் சுட்டிக்காட்டுகின்றன. இது அவரது கூட்டணி சேராமை குறித்த நிலைப்பாட்டிலிருந்து அவர் விலகுவதற்கான அறிகுறியாக இருக்கலாம் என்றும் தெரிவிக்கின்றனர். அதே நேரத்தில் அதிமுக பாஜக இடையே நீண்ட காலமாக மோதல்கள் இருந்து வருகின்றன என்றாலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சியை வீழ்த்த மீண்டும் இரு கட்சிகளும் அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் கூட்டணிக்கான மறைமுக பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. 2021 தேர்தல் அதிமுக திமுகவிடம் ஆட்சியை பறிகொடுத்தது. இதற்கு காரணம் தனது பாரம்பரிய வாக்குகளை இழந்ததுதான் என காரணம் கூறி பாஜகவிடமிருந்து விலகி இருந்து வருகிறது. ஆனால் இப்போது திமுக தனது அதிகார பிடியை எப்போதும் இல்லாத அளவுக்கு இறுக்கி வருகிறது. இதனால் அதிமுக இப்போது தனது அரசியல் தந்திரங்களை மறுபரிசீலனை செய்து வருவதாக கூறப்படுகிறது. திமுகவை தோற்கடிக்க அதிமுகவின் முக்கிய வாக்குத்தளத்தை விட இன்னும் கூடுதலாக விரிவு செய்ய வேண்டும் என்பதை எடப்பாடி பழனிசாமி புரிந்து வைத்துள்ளார் என்றும் அதற்கு கூட்டணி விரிவாக்கம் தேவை என்பதையும் அவர் உணர்ந்துள்ளதாக தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் பாஜக தமிழ்நாட்டில் தனது செல்வாக்கை விரிவுபடுத்த சிறப்பான அளவில் செயல்பட்டு வருகிறது. அதன் வளர்ச்சி மெதுவாக இருந்தாலும் அது நகர்ப்புற வாக்காளர்கள் மற்றும் இந்து தேசியவாத அடித்தளத்தின் ஒரு பகுதியினரிடையே ஒரு அர்ப்பணிப்புள்ள வாக்கு வங்கியை உருவாக்கி வருகிறது. பாஜகவை பொறுத்தவரை அதிமுகவுடனான கூட்டணியை மீண்டும் உயிர்ப்பிப்பது மிக முக்கியமானதாகும். ஏனெனில் தனியாக போட்டியிடுவது தேர்தல் வெற்றியை தராது. இந்நிலையில் சீமான் ஒரு பலமான எதிர்க்கட்சி முன்னணிக்கு ஆதரவாக எடப்பாடியின் கருத்துக்கு ஆதரவாக பேசியிருப்பது சரியான திருப்பு முனையை வரும் தேர்தலில் ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. திமுக எதிர்ப்பு சக்திகளை இது மேலும் ஒருங்கிணைப்பதற்கான வாய்ப்பாக இருக்கலாம் என்றும் தமிழக அரசியலில் பேசப்படுகிறது. அதிமுக, பாஜக, பாமக மற்றும் விஜயகாந்தின் தேமுதிக மற்றும் பிற கட்சிகளும் ஒரு பங்கை வகிக்கக்கூடும் என்றும் இவற்றுடன் இதுவரை இணையாமல் வாக்குகளை கணிசமான அளவில் சிதற அடித்துக் கொண்டிருந்த சீமானின் நாம் தமிழர் கட்சி இணைந்தால் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தலாம் என்றும் தெரிவிக்கின்றனர். உண்மையில் எதிர்க்கட்சிகள் பிளவுபட்டுள்ளதால் மட்டுமே தமிழகத்தில் திமுக ஆதிக்கம் செலுத்துகிறது. அதிமுக, தேசியவாத காங்கிரஸ், பாஜக, பாமக மற்றும் தேமுதிக ஆகிய அனைத்தும் அவற்றின் சொந்த வாக்கு வங்கிகளை கொண்டுள்ளன. ஆனால் தனித்தனியாக தேர்தலில் நின்றால் அவர்களில் யாரும் கடுமையான சவாலை எதிர்கொள்ள முடியாது. திமுகவின் தேர்தல் இயந்திரம் சாதி அடிப்படையிலான அணிதிரட்டல் மற்றும் மாநில வளங்கள் மீதான கட்டுப்பாடு ஆகியவை அதை ஒரு வலிமையான கட்சியாக்குகின்றன. எதிர்க்கட்சிகள் தனித்தனியாக பிரிவது திமுகவின் வெற்றியை மிகவும் சுலபப்படுத்துகிறது. இந்நிலையில் அதிமுக, பாஜக,
பாமக, தேமுதிக இவற்றுடன் சீமான் கட்சி கூட்டணியில் இணைய முன்வந்தால் அது திமுகவுக்கு எதிராக ஒரு உண்மையான போட்டியை உருவாக்கக்கூடும். அதிமுகவின் செல்வாக்குமிக்க பாரம்பரிய கோட்டைகள், இளைஞர்கள் மற்றும் தேசியவாதிகள் மத்தியில் பாஜகவின் வளர்ந்து வரும் வாக்காளர் தளம், பாமகவின் சாதி அடிப்படையிலான செல்வாக்கு மற்றும் தேமுதிகவின் குறிப்பிடத்தகுந்த செல்வாக்கு இவற்றுடன் நாம் தமிழர் கட்சி ஆகியவை வெற்றி சூத்திரமாக ஒன்றிணையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அத்தகைய கூட்டணி உருவாகுமா என்பது இன்னும் தெரியவில்லை. ஆனால் சீமான் இதுவரை இல்லாமல் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைய கதவுகளை திறந்திருப்பது தமிழக அரசியலில் ஒரு சுவாரஸ்யமான திருப்பத்தை குறிப்பதாக வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர்.